சம்மர் வந்துட்டாலே எப்படா கூலாக ஏதாவது சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பலாப்பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணால் எப்படி இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு 10 சொலை பலாசொலை எடுத்திருக்கேன். அதோட சீடை மட்டும் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் பலாப்பழம் ஏற்கனவே இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து 200 ml வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 100 to 150 ml வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா ஃபோம் கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த பலாப்பழத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சமாக பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை 8 to 10 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுருங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து மதிய நேரத்தில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நம்ம எந்த எசன்ஸுமே ஆட் பண்ணலை. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃபான ஒன்று. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பழத்தால் செஞ்ச ஐஸ்கிரீமை கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.